ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விநாயகர் ட்ராயிங் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் மேஜிக்கல் ஆர்ட் மாதிரி இருக்கும். இது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாள் கைஸ் நம்ம வீடியோ போடுறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம விநாயகரோட நம்ம அவுட்லைன் வரையலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம லூமிஸ் மெத்தட் வச்சு தான் பண்ண போகிறோம். உங்களே தெரியும் லூமிஸ் மெத்தட் எப்படி போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அப்புறம் சென்டரில் ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க கைஸ், உங்களுக்கும் கரெக்டாக வரும். இந்த வாட்டி வந்து நம்ம வரைய போகிற பிள்ளையார் எப்படின்னாக்கா கொஞ்சம் கிப்லி ஸ்டைலில் இருக்கிற மாதிரி தான் எடுத்துருக்கேன் இமேஜ். ஏன்னா அப்போ தான் நம்ம பண்ண போகிற இந்த ஆர்ட்டு கொஞ்சம் க்யூட்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஐஸு தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்த்துக்கங்க. அதே மாதிரி நீங்களும் வஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபேஸோட அவுட்லைன்லாம் பண்ணுறோம். ஃபேஸோட அவுட்லைன் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் விநாயகரோட தந்தம் அதுவும். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி வரையறேன்னு பார்த்துக்குங்க. இந்த தந்தம் வந்து எப்படி வரையணும், அந்த கண் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக 2 லைன் மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும் எப்பயுமே. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம விநாயகரோட அந்த பொட்டு வரைஞ்சிட்டு அப்புறம் இப்போ மேலே வந்து அந்த கிரீடம் வரைய போகிறோம். வாங்க அது எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சின்னதாக ஹேர் இருக்குது, அதை நான் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கங்க. இப்போது இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஏன்னாக்கா இந்த வீடியோ வந்து ஒரு 15 மினிட்ஸு கிட்ட லென்த் ஆகிடுச்சு. சின்ன ட்ராயிங் தான், பட் இருந்தாலும் அவ்வளோ டைம் எடுத்துச்சு. சாரி கைஸ், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு இடத்தையும் எப்படி வரையணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, இப்போ கிரீடம் வரைகிறதுக்கு இங்கே ஹெட்லேருந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் லைன் போட்டுக்குங்க. அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஹைட் ஏற்றி இந்த மாதிரி சின்னதாக கர்வாக போட்டுக்கிட்டு சென்ட்ரல் மட்டும் கொஞ்சம் பெருசாக மலை மாதிரி போட்டுக்குங்க. ஓகேங்களா? எப்படி போகிறேன்னு பார்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் தப்பாயிடுச்சு, அதனால தான் நான் திருப்பி வரைகிறேன். ஓகேங்களா? நமக்கு ப்ராப்பராக வரணுன்றதுக்காக கொஞ்சம் அழிச்சு வரைகிறேன் கைஸ். இதனாலே தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு மேலே இது முடிச்ச வெட்டிக்கு இன்னொரு கர்வ் லைன் பெருசாக போட்டுட்டு அப்புறம் அதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சென்டரில் கொஞ்சம் லைன் மாதிரி போட்டுருங்க. ஓகேங்களா? சாரி கைஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு சாரி. ஓகே, இப்போ நம்ம கிரீடத்தையும் வரைஞ்சிட்டோம். இப்போது விநாயகரோட பாடி வரையலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த செயின் இருக்குது, அந்த செயின் முதல்ல நான் வரைஞ்சிட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நம்ம பாடி வரைய போகிறோம். பாடி நான் எப்படி வரையன்னு பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் கூட வரைஞ்சிக்கங்க. ஏன்னா நான் இந்த வாட்டி கொஞ்சம் பாடி ஷேப் சரியாக வரல. ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம கை தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி வரையறன்னு பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கையில் வந்து பிள்ளையார் வந்து கொழுக்கட்டை வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் வரைய போகிறோம். கொஞ்சம் அந்த கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு, அதனால் இப்போ நம்ம ரைட் ஹேண்டுக்கு வந்துட்டோம். ரைட் ஹேண்ட் வரைஞ்சிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வரையலாம். கை வரைகிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் கர்வ் மாதிரி 2 கர்வ் போட்டுக்கணும். அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஹேண்ட் வரைகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது கூட இது ஈஸியாக இருக்கணுன்ட்டு தான் இந்த மாதிரி இமேஜ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்துட்டோம். அடுத்து இன்னொரு கை வரையணும். ஓகேங்களா? எப்படி வரையணும்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இன்னொரு கையை வரைஞ்சி முடிக்க போகிறோம். அந்த கையை வரைஞ்சி முடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி கைஸ். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஓகே, இப்போ நம்ம கால் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் எப்படி வரையணும்னு தெரியும் கைஸ், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு தான் நினைக்கிறேன். கால் ஈஸி தான் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது.
ஓகே கைஸ், இப்போ நம்ம கால் வரைஞ்சி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம விநாயகரோட மூஷகர் வரைய போகிறோம். எப்படி வரையறன்னு பார்த்துக்குங்க. மூஷகர் வரையதும் ஈஸி தான். சீக்கிரமாக நான் வரைஞ்சிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துருக்கோம், அப்புறம் வாட்டரையும் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால், நம்மளோட விநாயகரோட அவுட்லைனை மட்டும் நம்ம லைட்டாக அழிச்சிடணும். உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும், ஓகேங்களா? ஏன்னா அப்புறம் நம்ம இப்போ டிட்டர்ஜென்ட் அப்புறம் நம்ம அழிச்ச வெட்டிக்கு நம்ம டிட்டர்ஜென்ட் போட்டால் அந்த லைன்ஸ்லாம் தெரியும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஓகேங்களா? 3 டபுள் ரைஸ் இருந்தால் அது வச்சு கூட வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிட்டர்ஜென்ட் பவுடரில் இருக்கிற தண்ணியை தொட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு நான் யூஸ் பண்ணுறது நம்பர் 0 ப்ரெஷ் டாம்ஸோடைய இது. இந்த ப்ரெஷ்ஷை கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்க, பெட்டரான கொஞ்சம் அவுட்புட் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் டார்க்காக அவுட்லைன் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வரும். அதுக்குன்னு ரொம்ப டார்க்காக கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அது கொஞ்சம் பிளெண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இது கண்ணுக்கும் நமக்கு தெரியாது. கொஞ்சம் ப்ராப்பராக பொறுமையாக கொடுங்க. நான் ஸ்லோவாக கொடுத்தேன், இதுக்கே எனக்கு 10 மினிட்ஸுக்கு மேலே ஆச்சு. உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவுட்லைன் கொடுக்குறது உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அவுட்லைன் கொடுக்கறத முடிச்சிட்டோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூளையும் அப்புறம் நீங்கள் தண்ணியும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பண்ண அவுட்லைன் வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் காஞ்ச வெட்டிக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த மஞ்சள் தண்ணி வச்சு நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிள்ளையார் வந்து நல்லாவே தெரிவார். இது எல்லாத்தையும் முடிச்ச வெட்டிக்கு ட்ரை ஆக விடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே டார்க்காக தெரியும், ஓகேங்களா கைஸ்? இல்லைனா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கைஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையும் பாருங்கள். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.